வாக்குப்பல அரசியலுக்காகவும் பதவி கதிரைகளுக்காகவும் நீங்கள் சேர்வதையும் பின்னர் பிரிந்து கொள்வதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இராணுவ பலம் கொடுத்த நாங்கள் என்று தெளிவாக மக்களுக்கு சொல்லுகிற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு யாழ்ப்பாண தமிழ் மக்கள் எங்களை விட கூடுதலாக வாக்களிச்சிருக்கிறேன். உங்கள் தோல்வி என்பது உங்கள் கட்சியினால் உருவான தோல்வி இல்லை, உங்களினால் உருவான தோல்வியாகவே நம்மால் பார்க்கப்படுகின்றது. இப்போ பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறதுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் 15,000 வாக்கு, எனக்கும் 15,000 வாக்கு. அவர் தோற்று போனவரா? 2009 விடுதலை புலிகளின் மௌனிப்பிற்கு பிறகு அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தே நீங்கள் எமது மக்களுக்கு அறிமுகமாக இருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்க பல இடங்களில் விடுதலை புலிகளின் ஆயுத வழி போராட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகின்றீர்கள். அவர்கள் மக்களுக்காக போராடிய போராளிகள் என்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் அந்த இடத்தில் கொடுக்காதது எனக்கு வருத்தத்திற்குரியது. இது உங்களுக்கு விளங்காது. ஆனால் எங்களுடைய மக்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த வன்முறைக்கு எதிராக அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த நேரம் எடுத்த தீர்மானம். அது படங்காற்றாக்கள் அப்படிங்கிற பேர் இருக்கிறோம். அதில் உண்மையாக அவளுக்கும் வன்முறையில் நம்பிக்கை இல்லை. ட்ரைனிங்கு போயிட்டு அதில் தாக்கு பிடிக்க இல்லாமல் துவக்க வெளியில் சரி போட்டு ஓடி வந்தாக்கள் கூட இன்றைக்கு ஏதோ தாங்கள்லாம் தலைவர் மாதிரி இப்படி நிற்கிறதும் அது மாதிரி மீசை வச்சிருக்கிறதும் அந்த பந்தாக காட்டி கொண்டிருக்கிறது அதெல்லாம் கேவலமான அரசியல். ஏன்னா தாங்கள் உயிரை பணைய வைக்கையில் ஒரு நாள் வீர பேச்சு பேசி மக்களோட கைதட்டல் வாங்குறதுல திசை திரும்பிட்டார். அது தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களோட கட்சியை சேர்ந்த அவர் எங்களோட கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி கேட்கல. அதற்காக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அனைத்திலும் சிறந்த அரசியல்வாதி என்பது எனது கணிப்பீடல்ல. எல்லாத்தையும் மூடி மறைச்சி நாங்கள் கொண்டு போகிறோன்றதுல எனக்கு கணக்கப்பாடு இல்லை. நான் துளசி. நான் தற்போது உபதவாள் அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் முன்னாள் மருத்துவ போராளியாக இருந்தேன். தனித்திருந்தும் தனித்துவமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் உங்களுடனான நேர்காணல் நடுநிலையாகவே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்களுடன் நேர்காணல் செய்ய முடிவெடுத்தது என்பதற்கு பின்னால் எந்த அரசியல் கட்சிகளோ எந்த மனிதர்களோ இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை வீழ்த்துவதற்காகவோ அல்லது உங்கள் கட்சியை வீழ்த்துவதற்காகவோ அல்லது இன்னொரு கட்சியை உயர்த்துவதற்கானதாகவோ இந்த நேர்காணல் அமையாது. சரி, நல்லது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தம்மை தாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதுடன் அனைத்து அரசியல்வாதிகளும் எமது மக்களின் விடுதலைக்காகவும் மண்ணின் விடுதலைக்காகவும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையே பலமென்று எமது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் எமது 2009 விடுதலை புலிகளின் மௌனிப்பிற்கு பிறகு எவ்வாறு விடுதலை புலிகள் இருக்கும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றாக இருந்தீர்களோ அவ்வாறு ஒன்றாக அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. உங்களை நேர்காணல் எடுக்க விரும்பியமைக்கான ஆரம்ப காரணம், சமூக ஊடகங்களில் சுமந்திரன் சார் தனக்கு சார்பானவர்களை மட்டும்தான் நேர்காணல் செய்ய விரும்புகின்றார், ஏனையோரை நேர்காணல் செய்ய சம்மதிப்பதில்லை என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது. அதனால் உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக உங்கள் எதிர்கருத்துடையோரா உங்களை விமர்சனம் செய்த ஒருத்தியாக உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக உங்களை நேர்காணல் செய்ய விரும்புவதாக உங்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தேன். அதற்கு உடனடியாகவே சம்மதம் என்ற பதிலை அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களை சந்தித்திருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் 2014ஆம் ஆண்டு 11 வருடங்களுக்கு முன்னர் காணாமல் ஆக்கப்பட்ட எனது கணவரான மருத்துவத்துறை பொறுப்பாளர் ரேகா என்பவரது சாட்சியம் தொடர்பாக அந்த சாட்சியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் உதயன் பத்திரிகையில் வேலை செய்து கொண்டிருந்த காலப்பகுதியில் நீங்கள் என்னை வந்து சந்தித்தீர்கள். அப்போது உங்களுடனான எனது அறிமுகத்தில் கணவரை பறிகொடுத்தவன் 2 குழந்தைகளுக்கு தாய், அதனை விட சொல்லிக்கொள்ள என்னிடம் எந்த தகுதியும் இருக்கவில்லை. ஏனெனில் 2009 நாம் தோற்று போனவர்கள். போரில் தோற்று போன சமூகத்துடன் எமது உடைமைகள், உறவுகள், நண்பர்கள் என அனைவரையும் இழந்து போகுமிடம் தெரியாமல் வந்தவர்கள் நான். தற்போது 2025ஆம் ஆண்டு நான் உங்களை சந்திக்கும் போது எனது இழந்த கல்வி, தொழில், இருப்பிடம் போன்ற பலவற்றை மீட்டெடுத்து பல துன்ப துயரங்களுடன் போராடி மீண்டெழுந்து சமூக சேவைகளையும் செய்து சமூக வாழ்வியலில் வெற்றியடைந்த பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இராணுவத்திடமிருந்த எனது வீட்டை எந்த ஒரு அரசியல் பின்புலவுமின்றி தனியாக போராடி மீட்டெடுத்திருக்கின்றேன். 2009 எனக்கு ஏற்பட்ட தோல்விகளுக்கான காரணங்களை நான் ஆராய்ந்தமையினாலே 2009 பின்னர் தனித்திருந்தும் நான் எதிலும் தோற்கவில்லை என்பதையும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். நான் 2014ஆம் ஆண்டு 11 வருடங்களுக்கு முன்னர்
உங்களை சந்திக்கும் போது எனது பார்வையில் சுமந்திரன் சார் கட்டிக்கார சட்டத்தரணி, மும்மொழி புலமையுடையவர், உலக அரசியல் அறிவு உடையவர், சட்ட நுணுக்கங்களை நன்கு கற்றறிந்தவர், எமது மக்களின் உரிமைக்காகவும் இனத்தின் விடுதலைக்காகவும் குரல் கொடுக்க முடியுமானவர் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்ட எனது கணவர் தொடர்பான சாட்சியம் ஒன்றை நான் உங்களிடம் பதிவு செய்திருந்தேன். நீங்கள் தொடர்ந்து சிறந்த சட்டத்தரணியாகவே இருந்து வருகின்றீர்கள். ஆனால் தொடர்ச்சியாக உங்கள் அரசியல் செயற்பாடுகள் நமக்கு திருப்திகரமானதாக இருக்கவில்லை. 2014 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தேர்தலில் தோல்வியுற்று பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருக்கின்றீர்கள். 2024 ஆண்டு. 2025 ஆண்டு உங்கள் கட்சி தாம் தோற்கவில்லை என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். எனவே உங்கள் தோல்வி என்பது உங்கள் கட்சியினால் உருவான தோல்வி அல்ல, உங்களினால் உருவான தோல்வியாகவே அம்மாள் பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக அதற்கான காரணங்களை நீங்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். அதற்கான காரணங்களை ஆராயும் போதுதான் நீங்கள் அடுத்த வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். அதற்கான காரணங்களை என்னுடனும் மக்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 2024 ஆண்டு தேர்தலில் நான் எங்களுடைய கட்சியில் விருப்பு வாக்கின் அடிப்படையில் 2வது இடத்துக்கு வந்தேன். நான் எப்போவுமே கட்சியில் 2வது இடத்துல தான் வந்திருப்பேன். 2015 ஆண்டு 3ஆம் இடத்துக்கு வந்தேன். ஆனால் 2ஆம் இடத்துக்கு வந்த திரு மாவசை நாதராஜாக்கும் எனக்கும் ஒரு சில 100 வாக்குகள் தான் வித்தியாசம். 2 பேரும் 2ஆம் இடம்னு சொல்லலாம். 2020 ஆண்டும் 2ஆம் இடத்துக்கு தான் வந்தேன். 2024 2ஆம் இடத்துல தான் வந்தேன். விருப்பு வாக்குகளில் 2ஆம் இடத்தை தான் தொடர்ச்சியாக பெற்றிருக்கிறேன். 2024 ஏற்பட்ட மாற்றம் எங்களோட கட்சிக்கு ஒரு ஆசனம் தான் கிடைச்சது. அதான் ஒரே ஒரு வித்தியாசம். கட்சிக்கு 3 ஆசனம் கிடைத்திருந்தால் நான் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர், எனக்கு பிறகு வந்த திரு கேசவன் சாயந்தனும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். ஆகவே 2024 ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கிடைச்ச வாக்குகள் 27,000. ஆனால் பொது தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் 80,000. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு திடீரென்று ஒரு பெரிய ஒரு அலை, அதாவது 3 மடங்குக்கு கூடுதலாக அதே வாக்காளர்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது அனுர அலை என்று சொல்லலாம். அது ஏற்பட்டது. அதனால் அவர்களுடைய கட்சிக்கு எங்களை கட்சியை விட கூட வாக்கு கிடைச்சது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில். கூட வாக்கு கிடைச்சா அவர்களுக்கு 3 ஆசனங்கள், எங்களுக்கு ஒரு ஆசனம். எங்களுக்கு 67,000 வாக்கு கிடைச்சது. அவர்களுக்கு 80,000, எங்களுக்கு 67,000. 67,000 வாக்கு கிடைத்தால் 80,000 வாக்குகளுக்கு 3 ஆசனம் என்றால் வழமையாக 67,000 வாக்கு கிடைச்சா 2 ஆசனமாவது வர வேணும். ஆனால் தேர்தல் முறை அப்படியானது. மற்ற ஒவ்வொரு ஆசனம் கிடைத்தவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் 27,000, 24,000 அப்படித்தான். அப்போ அவர்களுக்கு ஒரு ஆசனம், 67,000 எடுத்த தமிழரசு கட்சிக்கும் ஒரு ஆசனம். விருப்பு வாக்குகளை பார்க்க போனால் இப்போ பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிற திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் 15,000 வாக்கு, எனக்கும் 15,000 வாக்கு. அப்போ அவர் தோற்று போனவரா? இல்லை. என்றால் அவர் தேர்தல் முறையின்படி, அதான் சரி, தேர்தல் முறையின்படி அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறார். நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகவில்லை. ஏனென்றால் எங்களோட கட்சி 67,000 வாக்கெடுத்தும் அவர்கள் கட்சி 24,000 வாக்கெடுத்தும் 2 கட்சிக்கும் ஒரு ஆசனம் தான் கிடைச்சிருக்கு. அதுதான் நடந்ததே தவிர இதை நான் தனிப்பட்ட தோல்வியாக காண இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி எங்களோட கட்சிக்குள்ள நான் எப்போவுமே 2வது இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அடுத்ததாக 30 வருட காலமாக ஆயுத வழியில் போராடி தோற்கடிக்கப்பட்டவர்களே விடுதலை புலிகள். அவர்கள் ஆயுத வழியில் மட்டும் போராடவில்லை, அகிம்சை வழியிலும் போராடினார்கள். 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்துடன் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, வெவ்வேறு திசைகளில் பயணித்து கொண்டிருந்த பல்வேறு கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு பெருங்கட்சியை எமது மக்களின் விடுதலையையும் உரிமையையும் பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் உருவாக்கினார்கள். அப்போது திருகோணமலையில் தோற்று போயிருந்த சம்பந்தன் ஐயாவை வெல்ல வைப்பதற்காக விடுதலை புலிகளின் தலைவரால் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரே அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். அப்போது விடுதலை புலிகள் எதனை சொன்னாலும் மக்கள் செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தார்கள். அதனால் அப்போது சம்பந்தன் ஐயா வெல்ல வைக்கப்பட்டிருந்தால் விடுதலை புலிகளின்
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தனையா தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 2009 விடுதலை புலிகளின் மௌனிப்புக்கு பிறகு அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தே நீங்கள் எமது மக்களுக்கு அறிமுகமாக இருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்க பல இடங்களில் விடுதலை புலிகளின் ஆயுத வழி போராட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகின்றீர்கள். ஒரு தென்னிலங்கையின் சிங்கள ஊடகம் என்று உங்களை நேர்காணல் செய்யும் போது விடுதலை புலிகளின் ஆயுத வழி போராட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்டதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பதிலளிக்கின்றீர்கள். அதனை நான் தவறு என்று சொல்லவில்லை, அது உங்கள் தனிப்பட்ட கருத்தியல். அவ்வாறு நீங்கள் சொல்வது நீங்கள் மட்டுமில்லை, எந்த ஒரு மக்களுமே ஆயுத வழியில் போராடுவதை விரும்புவதில்லை. விடுதலை புலிகளும் ஆயுத வழி போராட்டத்தை விரும்பியவர்கள் அல்ல. மக்களின் அடக்குமுறைக்கு எதிராக போராடும் போது ஆயுத வழி போராட்டம் அவர்கள் மீது வலிந்து திணிக்கப்பட்டது. அடுத்ததாக ஒரு பதிலை அளிக்கின்றீர்கள். அதனால்தான் இங்குள்ள மக்களும் சிலர் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுகின்றீர்கள். அதனை நான் தவறாக பார்க்கின்றேன். ஏனெனில் தென்னிலங்கையின் சிங்கள ஊடகம் என்று உங்களை நேர்காணல் எடுக்கும் போது இன நல்லிணக்கம் என்ற சொல்லாடலை அடிக்கடி பயன்படுத்துகின்ற நீங்கள் நிச்சயமாக என்னால் கூறப்பட்ட விளக்கங்கள் போன்று நீங்கள் அந்த ஊடக நேர்காணலை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அதனை கூறியிருக்க வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதாவது அங்குள்ள பேரினவாதிகள், விடுதலை புலிகள் போர்வரியர்கள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் பல்வேறு மாயைகளை அந்த மக்களின் மனதில் விதைத்து இனத்துவசத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் ஒவ்வொரு வீடுகளிலுமே விடுதலை புலிகள் இருந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் தமது பிள்ளைகளை விடுதலை புலிகளுக்கு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் மக்களே விடுதலை புலிகளாக அந்த வன்னி பெருநிலப்பரப்பில் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மக்களுக்காக போராடிய போராளிகள் என்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் அந்த இடத்தில் கொடுக்காதது எனக்கு வருத்தத்திற்குரியது. அந்த இடத்துல சிங்கள ஊடகத்துக்கு கொடுக்கப்பட்ட பதில்கள் பிறகு கேபிட்டல் டிவி என்கின்ற ஒரு நிறுவனம் தமிழில் மொழிபெயர்த்ததாக சொல்லி கொஞ்சம் அதை திரிவுபடுத்தித்தான் தமிழில் வெளியிடப்பட்டது. இப்போ நீங்கள் தமிழில் வெளியிடப்பட்டதை கேட்டு பார்த்து தான் கதைக்கிறீங்க என்றால் எனக்கு விளங்குது. நீங்கள் என்ன இதை சொல்கிறீங்க. சிங்களத்தில் நான் சொன்னது அப்படி அல்ல. சிங்களத்தில் நான் விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு நான் சொல்லவில்லை ஒரு காலம். நான் சொன்னது எனக்கு வன்முறை பிடிக்காது, வன்முறைக்கு நான் எதிரானவன், அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். பல தடவைகளில் நான் 15 வருடம் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கேன், 14 வருடம். என்னுடைய பாராளுமன்ற உரைகளை எடுத்து பார்த்தால் எல்லாவற்றிலேயும் ஆயுத போராட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்றதை நான் பல தடவைகளில் சொல்லியிருக்கேன். ஒரு நேர்காணலில் திரிவுபடுத்தப்பட்ட விடயம் அல்ல, பல தடவைகளில் சொல்லியிருப்பேன். விசேஷமாக நெல்சன் மண்டேலா உயிர் நீத்த போது அடுத்தடுத்த நாள் ஒரு டிசம்பர் 7ஆம் தேதி நினைக்கிறேன், நான் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது அவரை முன்மாதிரியாக காண்பித்து நான் சொன்னேன். அதாவது 64ஆம் ஆண்டு அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் அவர் சொன்ன ஒரு கூட்டை சொல்லி அவர் நீதிபதிக்கு சொல்கிறார், நாங்கள் இந்த வருஷம் இந்த நாள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆயுத போராட்டம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த நாங்கள் சொல்லி போட்டு அவர் நீதிபதிக்கு சொல்கிறார், இது உங்களுக்கு விளங்காது, ஆனால் எங்களுடைய மக்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த வன்முறைக்கு எதிராக அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த நேரம் எடுத்த தீர்மானம் அது என்று சொல்கிறார். அதை நான் முன்மாதிரியாக சொல்லி நான் சொன்னது 70ஆம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம், ஆயுதம் தான் வேறு வழி இல்லை என்று எடுக்கப்பட்ட தீர்மானம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் சரியாக விளையாண்டு தீர்மானிக்க முடியாது. அதான் என்னுடைய நிலைப்பாடு. அப்படியா அந்த தீர்மானம் சரியா பிழையா என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் நீங்களே சொன்னதுபடி என்னுடைய தனிப்பட்ட இப்போ நான் இன்னொரு குறிப்பாக மதுபானம் பாவிக்கிறேன், அதுக்காக மதுபானம் பாவிக்கிறார்கள் தவறுன்னு நான் சொல்லலை. கொஞ்சமாக பாவிக்கிறவர்கள் தவறு நான் சொல்லலை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட தெரிவு, நான் மதுபானம் பாவிக்கிறேன். எனக்கு வன்முறை விருப்பம் இல்லை. எந்த பிரச்சனையையும் தீர்க்கிறதுக்கு வன்முறை ஒரு வழி இல்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ கூட குடும்பத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கணும், பிரச்சனைகள் வரும், வன்முறையால் எதையாவது தீர்க்கிறாங்களா? இல்லை. அயலவர்களோட பிரச்சனை வர்ற போது இல்லை வன்முறையால் தீர்க்கிறாங்களா? இல்லை. அப்போ நாங்கள் எதையும் வன்முறையால் தீர்ப்பது எனக்கு உடந்தையான விஷயம் இல்லை. அது பொதுவான என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் வன்முறை எங்கள் மீது திணிக்கப்படுகிற போது
இப்போ நான் ரோட்டில் போயிட்டில் ஒருவர் வந்து எனக்கு அடித்தால் நான் வன்முறையில் என்ன கையை கட்டி கொண்டிருக்க போகிறேன் நான் தடுப்பேன், ஓரளவுக்கு என்னுடைய பலத்தை பிரயோகிப்பேன். அது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு வன்முறையை உபயோகிப்பது என்னுடைய மனநோக்கில் அதைத்தான் நான் சொன்னேனே தவிர குறிப்பாக விடுதலை புலிகள் செய்தது தவறுன்னு நான் ஒருபோதும் எங்கேயும் சொன்னது கிடையாது. அது தெளிவுபடுத்தப்பட்டு சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் அந்த தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் 2015ஆம் ஆண்டு இல்லை 20ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு அந்த கோவிட் காலத்தில் அந்த இடைவெளியில் செய்யப்பட்ட ஒரு நேர்காணல். நான் அந்த கோவிட் காலம் என்றபடியினால் 540 கூட்டங்கள் பேசினேன். சின்ன சின்ன கூட்டங்கள் தான் பேசக்கூடியதாக இருந்தது. அநேகமாக 500க்கு மேற்பட்ட கூட்டங்களில் எல்லா கூட்டங்கள்லேயும் அநேகமாக இந்த கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி என்னிட்ட கேட்கப்பட்டது. அப்போ நான் இந்த பதிலை தான் இப்போ உங்களுக்கு சொன்ன பதிலை தான் சொன்னேன். நான் சொன்னது மட்டும் இல்லை, நான் இன்னும் ஒன்று சொன்னேன். உங்களுடைய பிரதிநிதி, பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்புகிற பிரதிநிதி ஒரு வன்முறையாளனாக இருக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து எனக்கு வாக்களிக்க வேண்டாம். நான் வன்முறையாளன், எனக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லை. வன்முறையில் நம்பிக்கை இருக்கிறவரைத்தான் எங்களோட பிரதிநிதியாக நாங்கள் அனுப்ப வேண்டுமென்று நீங்கள் நினச்சால் நீங்கள் வேறு ஆக்களுக்கு வாக்களிங்க. உங்களுக்கு கட்சியில் நிறைய பேர் அப்படி படங்காற்றாக்கள் அப்படிங்கிற பேர் இருக்கணும். அவையில் உண்மையாக அவைகளுக்கும் வன்முறையில் நம்பிக்கை இல்லை, ஆனால் சொல்கிறாக்கள் இருக்கணும். அவைகளுக்கு நீங்கள் வாக்களிங்க. அப்படி சொல்லித்தான் அந்த தேர்தலையும் 2வது இடத்துக்கு வந்தனான். அப்போ என்னுடைய நிலைப்பாடு எனக்கு திட்ட தெளிவாக இருக்குது. எனக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லை. இப்போ மகாத்மா காந்தி இந்திய விடுதலை போராட்டம் நடத்துகிற போது ஏதாவது ஒரு அஹிம்சை போராட்டத்தை நடத்தி கொண்டு போயிருக்கல, அங்கே வன்முறை அவட்ட பக்கத்துலேருந்தே சில வேளை வன்முறைகள் வந்துடும். வந்தோடனே என்ன செய்கிறவர் தெரியும் தானே, உடனே தண்டை சாத்விக போராட்டத்தை நிப்பாட்டிடுவார். நான் இனி செய்ய மாட்டேன், வன்முறை நிப்பாட்டினால்தான் நான் மீதியை செய்வேன். அப்போ நான் சொன்னது இதுக்காகவே சிலர் என்னை எதிர்க்கிறார்கள்ன்றது உண்மை. ஏன்னா சில பேர் இப்போ மகாத்மா காந்தியே இல்லை நீ வன்முறை உனக்கு நம்பிக்கை இருக்க வேணும்ட்டு அவட்ட தொண்டைகளையும் திணிக்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. அது என்ன போல அது என்னுடைய தெரிவுப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்கு இப்போ என்ன செய்கிறது? என்ன வற்புறுத்தி நம்ப வைக்க பண்ணல அதை. அதற்காக அது தவறுன்னு நான் ஒரு காலம் சொல்லலை. இப்போ நான் ஒரு குறித்த மதத்தை பின்பற்றுறேன், நான் மற்ற மதங்கள் தவறுன்னு நான் சொல்லலே. அப்போ அதுக்காண்டி இல்லை நீ இந்த மதத்தை தான் இலங்கையில் பௌத்தம் தான் முதலிடம், அப்படியே பௌத்தத்தை தான் நீ பின்பற்றணும்னு ஒரு தடவை எனக்கு என்மையில திணிக்கலாதே. இப்போ அதுதான் வித்தியாசமே தவிர இது என்னுடைய ஒரு தெரிவு. அதற்காக அது தவறுன்னு நான் ஒரு காலம் சொன்னதில்லை, அதுக்கு மேலதிகமாகவும் நான் சொல்லிடுறேன். விடுதலை புலிகள் செய்த தியாகங்கள் அர்ப்பணிப்புகளுக்கு இணையாக வேறு எதுவும் எங்களுடைய இன விடுதலை போராட்டத்தில் இல்லை. ஏனென்றால் தங்களோட உயிரையே தங்களுக்காக இல்லை, உயிரை மாய்க்கிற போது அவருக்கு அதால் ஒரு நன்மையும் கிடைக்க போகிறீங்களே. மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்குற அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தியாகம் இருக்குமாக இருந்தால் அந்த தியாகத்தை மீறுற தியாகம் வேறு எதுவும் கிடையாது. அது நான் எல்லா இடத்துலையும் சொல்லிடுறேன். ஆனால் நான் ஆயுதம் எடுத்து போராட இல்லை. ஆயுதம் எடுத்து போராடாத நான் ஆயுதம் எடுத்து போராடி அதால் மரணித்தவர்களுடைய தியாகத்தை என்னுடைய அரசியல் மூலதனமாக பாவிச்சு நான் ஒருபோதும் வாக்கு சேகரிக்க மாட்டேன். நிறைய பேர் அப்படி செய்து கொண்டிருக்கிறேன். ஏதோ தாங்கள் தான் போராட்டத்தில் நின்று ட்ரைனிங்கு போயிட்டு அதில் தாக்கு பிடிக்க இல்லாமல் துவக்க வெளியில் சரி போட்டு ஓடி வந்தாக்கள் கூட இன்றைக்கு ஏதோ தாங்கள் தான் சொல்லி தலைவர் மாதிரி இப்படி நிற்கிறதும் அது மாதிரி மீசை வச்சிருக்கிறதும் அந்த பந்தாக காட்டி கொண்டு இருக்கிறது அதெல்லாம் கேவலமான அரசியல். ஏனென்றா தாங்கள் உயிரை பணைய வைக்கையில் ஒரு நாளும் மற்றாக்களோட தியாகத்தில் இப்போ அரசியல் மூலம் நான் ஒருபோதும் அதை செய்ய போகிறது இல்லை. அது செய்யாததால் பலருக்கு தவறான ஒரு புரிதல், அப்போ இவர் இதுக்கு மாறானவர் எதிரானவர். ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயத்தையும் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். எல்லாரையும் ஒன்றிணைத்தார்கள்னு சொன்னீங்க தானே, அந்த நேரத்துலேயும் சில அரசியல் கட்சிகள் வழியால் தானே இருந்தது, பிளாட் வழியில் தான் இருந்தது. பிளாட்டை அவர்கள் சேர்க்கையில் பிறகு தான் நாங்கள் சேர்த்துனாங்க பிளாட்டை. அதுக்கு காரணங்கள் இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் பிளாட் அரசாங்கத்தோடு இருந்து இவர்களுக்கு எதிராக இபிடிபியை சேர்க்கையில், நாங்கள் இப்போவும் இபிடிபியை சேர்க்கையில் இதுதானே, இப்போவும் இபிடிபியை சேர்க்கையில்
அரச மூவர் சேர்த்தா நாங்களும் உங்களை ஆதரிக்க மாட்டோம். அதான் நம்ம பார்த்தீங்களா, அப்போ எல்லாரும் செய்யறோம்னு நீங்கள் எல்லாரும் செய்யறோம்னு நீங்கள் சொன்னது நான் சொல்கிறேன். எல்லாரும் வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தான் செய்யறோம் என்று நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் ஒழிய சேர்க்கலாமா இல்லையா? தமிழ் தேசிய அது ஏற்கனவே உங்களால் சேர்க்கப்பட்ட விடயம். அதை தொடர்பாக நான் இந்த இடத்துல கருத்து கூற முடியாது. கருத்து கூற முடியாது, ஏனெனில் அது நீங்களாக சேர்த்துக் கொண்ட விடயம். நாம் மக்களாக நாம் எங்களால் கேட்கப்பட்ட விடயமோ அல்லது விடுதலை புலிகளாகவோ அதை சேர்த்து விட்டு செல்லவில்லை, நீங்களாக சேர்த்து கொண்ட விடயம். ஆனால் தமிழ் டக்ளஸ் ஐயாவிற்கென்றும் ஒரு அரசியல் இருக்கின்றது, டக்ளஸ் ஐயாவிற்கென்றும் மக்கள் இருக்கின்றார்கள். அதை பற்றி நாங்கள் விவாதிக்க தேவையில்லை. இப்படி நாங்கள் சேர்க்க இல்லை, சரிதானே, சேர்க்க மாட்டோம், அது எங்களுக்கும் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் எல்லாரும் என்று சொல்கிற வட்டத்துக்குள்ளே எல்லாரும் வர மாட்டார்கள், சரிதானே. மக்கள் வாக்களிச்சிருக்கிறது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில். நான் இப்போ உங்களுக்கு சொன்னதை போல் 80,000 மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிருக்கணும், 67,000 மக்கள் தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கணும். தேசிய மக்கள் சக்தி தான் கூடுதலாக இராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்து கொடுத்து இந்த போராட்டத்தை முறியடிக்கிறதுக்கு நாங்கள் தான் இராணுவ பலம் கொடுத்த நாங்கள் என்று தெளிவாக மக்களுக்கு சொல்லுகிற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு யாழ்ப்பாண தமிழ் மக்கள் எங்களை விட கூடுதலாக வாக்களிச்சிருக்கணும், சரிதானே. அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளோம். நான் கேட்டுக்கொண்டது வந்து விடுதலை புலிகள் ஒன்றிணைத்து உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்களை மீண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒன்று சேர்ந்து அது மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக வேண்டும், ஒற்றுமையின் பலமாக அனைவரும் ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு. எங்களோட எதிர்பார்ப்பும் அதே எதிர்பார்ப்பு தான். ஆனால் இல்லை, நான் நிற்க மாட்டேன், நான் விட்டுட்டு போறேன்னு போறால பிடிச்சு இழுத்து வச்சு கயிறு கட்டி நாங்கள் வச்சிருக்கலாதே. அது தொடர்பாக அடுத்த கேள்விகள் அமைய விடுதலை புலிகள் ஒன்றிணைத்த போது ஒன்றிணைக்க மறுக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது? நாங்கள் இப்போ அதை செய்யலாது தானே. சேர்ந்து வர மறுத்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. நாங்கள் இப்போ அதை செய்யலாது தானே. டெலோவை வந்து சேர சொல்லி கேட்டார்கள், டெலோ வந்து சேர இல்லை. இபிஆர்எல்எஃப் வந்து சேர சொல்லி கேட்டார்கள், இபிஆர்எஃப் சேர இல்லை. பிறகுதான் இபிஆர்எல்எஃப் சேர்ந்தது. அப்போ 32 ஆயுத குழுக்கள் இருந்தது, எல்லாரும் ஒன்றா இருக்கையில் எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியாதா? சரி, அந்த புரிதல் இருந்தால் சரி. ஆனால் நான் இப்போது உங்களிடம் கேட்டுக்கொண்டது மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழிந்து போவதை நான் விரும்பவில்லை. அதன் காரணத்தாலே தான் நான் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எமது மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் திரும்ப அந்த அழைப்பு விடுறதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தானே. அந்த சேர்ந்திருந்தவர்கள் அனைவரையும் திரும்ப சேருமாறு நான் பல தடவைகளில் அதே அழைப்பை விடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர்கள் ஏன் வெளியில் போனார்கள் என்பதற்கு ஒவ்வொரு தடவையும் எனக்கு தெரியும் ஏன் போனார்கள் என்று. ரைட். ஆனாலும் நாங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ கூட நாடும் எங்களுடைய கட்சித் தலைவரும் கையொப்பமிட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று இயங்குகிறவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். அவர்களோட இப்போ 7ஆம் தேதி ஒரு சந்திப்பு இருக்குது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம், நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டும் என்று வெளிப்படையாக அழைத்திருக்கிறோம். நாங்கள் அழைக்கத்தான் முடியுமே தவிர நாங்கள் வற்புறுத்தி ஒருவரையும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். எனவே உங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து அரசியல்வாதிகளுக்குமாக நான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். 30 வருட காலமாக ஆயுத வழியில் போராடி விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் 16 வருடமாக அரசியல் ரீதியாக எமது மக்களுக்காக நீங்கள் போராடி பெற்றுக் கொடுத்த தீர்வுகளையும் உரிமைகளையும் எமது மக்களுக்கு நீங்கள் பட்டியல்படுத்த வேண்டும். இப்போ விடுதலை புலிகள் போராடின இலக்கு அடையப்பட இல்லை. அப்போ 30 வருடமாக போராடி அது அடையப்படவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மக்கள் விடுதலை புலிகளை வெறுக்கிறார்களா? இல்லையே. நாங்கள் 16 வருஷம் அதுக்கு பிறகு போராடி கொண்டிருக்கிறோம், இன்னும் அடையவில்லை. 16 வருஷம் போராடி நாங்களும் இன்னும் அடையவில்லை என்றதுக்காக நாங்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்களா? இல்லை தானே. இப்போ நாங்கள் அர்ப்பணிப்போடு செயற்படுறோமா இல்லையா என்பதுதான் கேள்வியே தவிர நாங்கள் அடைந்து விட்டோமா இல்லையான்றது கேள்வி இல்லை. அப்படி என்ன விடுதலை புலிகளும் அடையவில்லையே என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு தரம் அப்படி சொல்கிற இல்லை, இதுதானே.
அப்போ ஆனபடியால் தான் இன்றைக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ள இல்லாட்டி தமிழ் கட்சிகளுக்குள்ளேயே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குது. இந்த ஒரு அனுரையில் வந்து மக்களுக்கு எங்கள் எல்லாரிலேயும் ஒரு வெறுப்பொண்டு வந்து இன்னும் ஒன்றும் கிடைக்கலையே என்ற ஒரு ஆதங்கத்தோடு போய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே அது மாறிட்டுது. உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை பார்த்தால் இப்போ சரி அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தது தவறுன்னு நினச்சி தானே இப்போ பிறகு இலங்கை தமிழரசு கட்சி தான் இன்றைக்கு உள்ளூராட்சி சபையில் எண்ணிக்கையில் எடுத்து பார்த்தால் முதலாவதாக நாட்டில் இருக்கிறது அரசாங்கம், அடுத்ததாக இருக்கிறது நாம் மறுக்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி. ஏன் மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஒரு 6 மாதத்தில் தாங்கள் வாக்களித்த கட்சிக்கு வாக்களிக்காமல் திரும்ப வந்து பழையபடி திரும்ப வந்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏன் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு நம்பிக்கை இன்னமும் இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராக நாங்கள் நடந்து கொள்ள வேணும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். நாங்கள் கூடிய வரையில் அதுவும் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சாத்விய ரீதியில் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கல பல சவால்கள் இருக்குது. ஏனென்றால் ஒரு ஜனநாயக கட்டமைப்பில் யாருக்கு கூடுதலான பலம் இருக்கும்? எண்ணிக்கையில் கூடின ஆக்களுக்கு, சரிதானே? அப்போ எண்ணிக்கையான கூடின ஆக்களுக்கு எங்களை விட 3-4 மடங்கு பலம் இருக்குது எண்ணிக்கை. அப்படி இருக்கேக்க பேச்சுவார்த்தை மூலமாக வேறு அழுத்தங்களையும் சர்வதேச அழுத்தங்களையும் பாவித்து நாங்கள் முன்னேறுவது என்பது ஒரு இலகுவான விஷயம் அல்ல. ஆனால் நாங்கள் அதை கைவிட இல்லை. அன்றைக்கும் ஜனாதிபதியோட பேச நான் இந்த விஷயத்த சொன்னேன். எண்ணிக்கையில் நீங்கள் கூடுதலானவர்களாக இருக்கிறபடியினால நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியாண்டு இல்லையே. வாக்கெடுப்பு நடத்தினால் எப்போவுமே பேரமும் கூட பக்கம் தானே போகுது. அப்போ அதை சீர் செய்கிறதுக்கு தான் நாங்கள் அதிகார பயிர்வுன்னு சொல்கிறோம். குறைந்தது நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பிரதேசங்கள்லையாவது எங்களுக்கு அதிகாரங்களை தாங்கும். அப்போ தான் இது சீர் செய்யப்படும். அப்படியான நியாயங்களை சொல்லித்தான் நாங்கள் முன்னேறலாமே தவிர வேறு என்ன வகையில் நாங்கள் முன்னேறுறது? அப்படியாக மக்களுக்கு தெரிய வேண்டியது நாங்கள் நியாயமாக அதை முன்னெடுக்கிறோமா இல்லையா. விட்டு கொடுப்புகளும் செய்கிறோம். விட்டு கொடுப்புகள் செய்கிற போது விமர்சனங்கள் கடுமையாக வருது. ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் விட்டு கொடுப்பு 2 பக்கத்துலையும் இருக்கத்தானே வேணும். 100% நாங்கள் கேட்கறது இனவாதிகள் அதற்கு அனுமதிக்கவில்லை. கடந்த காலங்களில் இனவாதிகள் அதற்கு இனவாதிகள் மட்டுமில்லை, மற்ற பக்கத்தில் இருக்கிறவரும் நாங்களும் 2 பக்கத்துலேயும் ஏதோ ஒரு அளவில் ஒரு விட்டு கொடுப்பு இருக்குதானே வேணும். சரி, அவர் 80% விட்டு கொடுத்தாலும் நாங்களும் ஒரு 20% விட்டு கொடுத்தா தானே சந்திக்கலாம். ஆனபடியா அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போ ஆயுத போராட்டம் பண்ண வித்தியாசம். அது ஒரு பக்கம் முழுசாக இல்லை, மற்ற பக்கம் முழுசாக தோக்கும். இது அப்படி இல்லை. பேச்சுவார்த்தையில் வார தீர்வு ஒரு காலமும் அப்படி இது 2 பக்கமும் வெல்ல வேணும், 2 பக்கமும் சரியென்று ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படியான சூழ்நிலை வந்து மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ 30 வருட ஆயுத போராட்டத்துக்கு பிறகு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் தோற்று போன சமூகம், நான் தோற்று போன சமூகம்னு நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் அப்படியாக பார்க்கப்படுகிற என் ஆயுத போராட்டத்தில் வெற்றி பெறவில்லை என்ற காரணம். அப்படியான சமூகம் இனி பேச்சுவார்த்தையில் நகர்றதுண்டா மிக மிக கடினமானது. இந்த இராணுவ தளபதிகள் இந்த அதிகார பயிர்வுக்கு எதிராக அந்த நேரத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கு சொல்கிறது, போர்க்களத்தில் தோற்றதை இவர்கள் பேச்சுவார்த்தை மேசையில் எடுக்க பார்க்கினோம், நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் எங்களோட போர் வீரர்கள் இத்தனை பேரை தியாகம் செய்து வென்ற வெற்றியை நீங்கள் பேச்சுவார்த்தை மேசையில் விட்டு கொடுக்க நாங்கள் விட மாட்டோம். அப்படியான ஒரு சூழ்நிலை, அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் முன்னேறன்றது கடினமான விஷயம். ஆனால் நாங்கள் பின்னுக்கு போக இல்லை, பின்னுக்கு போகாமல் தான் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் போர் முடிந்த கையோட பலவிதமான அழுத்தங்கள் எங்களோட மக்களுக்கு இருந்தது. அதில் மிகவும் பிரதானமான அழுத்தம் வந்து எங்களோட மக்கள்கிட்ட நிலங்கள் பறி போயிருந்தது. இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள ஏராளமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருந்தது. அப்போ நாங்கள் ஒரு சமூகமாக ஒரு அரசியல் தீர்வு, நாங்கள் ஒரு குறித்த பிரதேசத்தில் எங்களுக்கு சமஷ்டி வேணுமென்று சொல்கிறதா இருந்தால் அந்த பிரதேசத்தை பாதுகாக்க வேணும். அப்போ அந்த நிலங்களை இராணுவத்திலேருந்து விடுவிக்கிறது பிரதானமான ஒரு நோக்கமாக எங்களுக்கு இருந்தது. அது வந்து போர் நடக்கிற காலத்திலேயே நான் அரசியலுக்கு வர முதலே 2003ஆம் ஆண்டே சில வழக்குகள் தாக்கல் செய்து சில முன்னேற்றங்கள் இருந்தது. விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் 11,000 ஏக்கர் பிடிக்கப்பட்டிருந்தது ஒரு குறித்த இடத்துல மட்டும்.
அது ஒரு 6300 ஏக்கராக 2013 வரைக்கும் விடுவிக்கப்பட்டது அந்த வழக்கில் தான். வேறு இல்லை, மாவசேநாதராஜ ஐயாட பேரில் நாங்கள் வச்சு நடத்தின வழக்கில் தான் அந்தளவு 5000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகும் கோட்டாபய ராஜபக்ச செயலாளராக இருக்கிற போது அந்த 6300 சொச்ச நிலத்தை அப்படியே சுவீகரிக்கிறதுக்கான நோட்டீஸ் கொடுத்த போது நாங்கள் 2176 வழக்குகள் தாக்கல் செய்து இன்றைக்கு வந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்போ ஒரு 3000க்கு குறைவான ஏக்கருக்கு சுருக்கிட்டோம். இப்போவும் அன்றைக்கும் ஜனாதிபதியோடு பேசுகிற போது அதில் இன்னொரு 1000 ஏக்கரை விடுவிக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, என்ன செய்தாங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். இது மிக முக்கியமான விஷயம். சம்பூர் என்ற பிரதேசம் கிழக்கில் முட்டாக எடுக்கப்பட்டு ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு வழக்கின் மூலமாக நாங்கள் திருப்பி எடுத்தினாங்க. அதை விடுவித்த மைத்ரிபால சிறிசேனவுக்கு நான் முன்னரும் சொல்லியிருக்கேன். திரு சம்பந்தன் சம்பூருக்கு மைத்ரிபால சிறிசேன வந்தபோது ஒரு ஆளுயர மாலையை போட்டவர். போட முதல் கிட்ட கொண்டு போயிட்டு எடுத்து போட்டு சொன்னவர், நீங்கள் தான் நான் மாலை போடுற முதலாவது சிங்கள தலைவர் என்று. ஏனென்றால் அந்த முக்கியத்துவம், அந்த பிரதேசத்தை விடுவிக்கிற முக்கியத்துவம். அப்படியாக பல விஷயங்கள் செய்யப்பட்டது. அரசியல் கைதிகள் அந்த காலகட்டத்தில் அந்த அரசாங்கத்தோடு நாங்கள் சேர்ந்து முட்டு கொடுத்தோம்னு எல்லாரும் சொல்லி நம்ம இல்லை, முட்டு கொடுத்ததால் ஏற்பட்ட விளைவுகள் நிறைய இருக்குது. அந்த நேரத்தில் கூடுதலாக நிலம் விடுவிக்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான். அப்போ சரி, அரசியல் தீர்வு வர்றதுக்கு பின்னினாலும் எங்களோட மக்கள் நிலகொள்றதுக்கான பல விஷயங்கள் செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் கூடுதலான நிதியும் வடக்கு கிழக்குக்கு கொண்டு வரப்பட்டது, ஒரு காலம் இல்லாத அளவுக்கு. அதை என்னென்னு சொன்னால் எங்களோட மக்களோட வாழ்வாதாரங்கள் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்காக சில முயற்சிகள் நாங்கள் என்ன எங்களோட இருப்பு தக்க வைக்காவிட்டால் பிறகு அரசியல் தீர்வு வர்ற போது இங்கே ஒரு தடவை இருக்க மாட்டோம். அப்படியான விஷயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னமும் அடைய முடியாமல் இருக்கிறது ஒரு நிலையான அரசியல் தீர்வு என்பதை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அதுலேயும் நான் இன்னும் ஒன்று சொல்லலாம், எங்களோட கட்சி தான் செய்திருக்கு, ஒருவரும் அதை செய்ய இல்லை. அதையும் நான் நீங்கள் கேட்டபடினால சரி, அதை நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம். விடுதலை புலிகளால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பையே காணவில்லை. உங்களின் பங்காளி கட்சிகளாக இருந்த ஒவ்வொருவராக அந்த கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்களால் அழைத்து வரப்பட்ட முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா உட்பட பல முக்கியத்துவமானவர்கள் உங்கள் கட்சியிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் வெளியேறும் போது உங்களுடன் ஏற்பட்ட உள்ளக முரண்பாடுகள் காரணமாக வெளியேறுவதாகவே கூறிக்கொண்டார்கள். பல வருடங்களின் பின்னர் தமிழர் பகுதியில் வடமாகாண சபை உருவாக்கம் பெற்றது. அந்த மாகாண சபையே நாளடைவில் கேலிக்குரிய இடமாக மாற்றப்பட்டது. அந்த வடமாகாண சபையில் குழப்பங்களை உண்டு பண்ணியோர் தங்களுடன் செல்ல பிள்ளைகளாக இருந்த அரசியல்வாதிகளாகவே மக்கள் பேசிக்கொண்டார்கள். அவர்களே குழப்பங்களை உருவாக்கி கொண்டார்கள் என்பதை நாமும் பார்த்து கொண்டோம். வடமாகாண சபை தள்ளாடியது. அரசியல் நுணுக்கங்களையும் சட்ட நுணுக்கங்களையும் அரசியல் அறிவுகளையும் பயன்படுத்தி சுமந்திரன் ஐயா எமது மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் அரசுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் நீங்கள் சட்ட நுணுக்கங்களையும் அரசியல் சாணாக்கியத்தினாலும் உங்கள் வடமாகாண சபையை குலைக்க வைத்து விட்டீர்கள் என்று மக்களில் சிலர் பேசிக்கொண்டார்கள். எனவே நிச்சயமாக உங்கள் கட்சியிலே உள்ளக முரண்பாடுகள் தோன்றும் போது, அதாவது தற்போதும் உங்களுக்கு கட்சிக்குள்ளே உங்களுக்கு ஸ்ரீதரன் ஐயாவிற்கும் இடையிலே உள்ளக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் கட்சியிலேயே தலைமைத்துவத்துக்கான போட்டி நிலவுகின்றது. உங்கள் கட்சியே நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றது. எனவே நிச்சயமாக உங்கள் கட்சியில் ஏற்படும் உள்ளக முரண்பாடுகளை நீங்கள் ஆரம்பத்திலேயே பேசி தீர்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் கட்சிக்குள்ளேயே நல்லிணக்கம், சமரசம், சமத்துவம் போன்றவற்றை பேணினால்தான் நீங்கள் அரசுடனான பேச்சுவார்த்தைகளில் நல்லிணக்கத்தையும் சமரசத்தையும் சமத்துவத்தையும் எமக்காக கேட்க முடியும் என்பது எனது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.
எனவே உங்கள் கட்சியில் உங்கள் உள்ளக முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதற்காக உங்களால் உருவாக்கப்பட்டுள்ள கட்டமைப்புகள், உங்களால் உருவாக்கப்பட்டுள்ள ஒழுங்குமுறைகள், விதிமுறைகள், நிர்வாக நடைமுறைகள், அதற்காக பல முக்கியத்துவமான வயதான அனுபவமான அறிவானவர்களை கொண்டு உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த கட்சிகளிலே முரண்பாடுகள் ஏற்படும் போது தீர்ப்பதற்காக உளவியல் ஆலோசகர்கள் கூட வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு உங்களால் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த தேவை இருக்கிறது. அதனை நீங்கள் மக்களுக்கு பட்டியல்படுத்துங்கள். இந்த விக்னேஸ்வரன் ஐயா விவகாரம் சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்ல வேணும். நாங்கள் தான் அவரை முன்னிறுத்தி கொண்டு வந்த நாங்கள், அதால் பெரியதொரு வெற்றியும் அடையப்பெற்றது. ஆனால் வந்து ஒரு வருட காலத்துக்குள்ளேயே எனக்கு தெரிந்து விட்டது அவருடைய பாதை வித்தியாசமாக இருக்குது. அவர் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த நிறுவனத்தை உபயோகிப்பதிலே அவருக்கு இணக்கம் இருக்கவில்லை. இல்லை என்றால் நாங்கள் ஒரு மாத காலத்துக்குள்ளேயே 10 சட்டங்களை இயற்றுவதற்கான விரைவுகளை வைத்திருந்த நாங்கள் இறுதியில் பார்த்தா 5 வருஷத்துலேயும் 10 தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தீர்மானங்கள் 300 சொச்ச தீர்மானங்கள் நிறைவேற்றின ஒரு வெற்று சபையாகத்தான் அது இயங்கினது. அப்போ அந்த விடயங்களில் மாற்றுக்கருத்து ஏற்பட்ட போது நாங்கள் அவருக்கு அதனை தெளிவாக, நான் மட்டும் இல்லை, அதை தெளிவாக திரு சம்பந்தனும் அழைத்து அவருக்கு சொல்லியிருந்தோம் நாங்கள். ஆனால் அவர் கூடுதலாக வீரப்பேச்சு பேசி மக்களோட கைதட்டல் வாங்குறதுல திசை திரும்பிட்டார். அதை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களோட கட்சியை சேர்ந்த அவர் எங்களோட கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி கேட்கல, வீட்டை விட்டு வெளியே வந்து வாக்களியுங்கள் என்று தான் ஒரு அறிக்கை விட்டவர். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒரு முதலமைச்சராக நியமிச்சிருக்கிறவர் இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேணாம் என்று சொன்னால் அந்த அரசியல் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த அரசியல் கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் அவரை கட்சியிலேருந்து வெளியேற்றும்படி கட்சிக்குள்ள ஒரு தீர்மானம் கொண்டு வந்தேன். அது ஒருவர் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள இல்லை, அது இந்த மூடி மறைச்சி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைச்சி நாங்கள் கொண்டு போகிறோன்றதுல எனக்கு இணக்கப்பாடு இல்லை. அதில் எனக்கு துப்புரவாக இணக்கப்பாடு இல்லை. ஒரு கட்சியோ ஒரு அரசியல் இயக்கமோ ஒற்றுமையாக இருக்கிறமண்டு காட்டிக்கொள்றதுக்காக எல்லாத்தையும் மூடி மறைச்சி கொண்டு போகிறது அது மிகப்பெரிய அபாயம். விடுதலை புலிகள் கூட தங்களோட இணங்காதவர்களை சேர்த்து கொண்டா போனோம் இல்லையே. 2வது நிலையில் இருந்த மாத்தியா அவர்கள் விளத்தவில்லையா? விளத்தினதானே. அப்போ கட்சியோடு ஒன்று சேர்ந்து பயணிக்காமல் கட்சியை விட்டு மாறுபாடான கருத்தை கொண்டிருந்தால் அவர்கள் விளக்கப்பட வேண்டியவர்கள். அது ஜனநாயக முறையில் அது நடக்கும். ஜனநாயக முறையில் நடக்க அது வித்தியாசமான முறையில் நடக்கும். ஆனால் அது அதே கொள்கை தான், அதே கோட்பாடு தான். இப்போ விக்னேஸ்வரன் ஐயாவை நீக்க வேணுமென்னு நான் சொன்னது நான் பகிரங்கமாக தான் சொன்னேன். அதனால் எனக்கு பெரிய எதிர்ப்பு வந்தது. ஆனால் எதிர்ப்பு வர்றதுன்றதுக்காண்டி நான் சரியானதை ஒரு நாளும் செய்யாமல் விட்டது கிடையாது. கட்சிக்கு உள்ளே தான் சம்பந்தன் ஐயா சொன்னார், இல்லை அதை விடுங்கோ, அது நான் அவரை பார்த்துக்கொள்கிறேன்னு. கடைசியாக பார்த்துக்கொள்ளலையே. நான் ஏன் சொல்கிறேன்டா, அவற்றை முதலமைச்சர் பதவி முடிகிற நாள் வரைக்கும் எங்களோட கட்சி உறுப்பினராக இருந்தவர் அடுத்த நாள் இடையில் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லை, அடுத்த நாள் புது கட்சி தொடங்கினார். அப்போ அந்த இடப்பட்ட காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தவர்? கட்சிக்கு விசுவாசமாக இருந்தவரா? இல்லையே, ஒரு புது கட்சி தொடங்குறதுக்கு தான் இருந்தவர். ஆனால் ஏன் கட்சியில் உறுப்பினராக இருந்தவர்? கட்சி உறுப்பினராக இருந்தால் தான் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்கலாம். பதவி முடிகிற வரைக்கும் அவர் எங்களோட கட்சி உறுப்பினராக இருந்து அடுத்த நாள் காலையில் புது கட்சி கொண்டு ஆரம்பித்தார். அப்போ அது கட்சிக்கு விசுவாசம் இல்லாமல் செய்கிறது. அதே மாதிரி தான் கட்சி ஒரு தீர்மானம் எடுத்தால், இந்த ஜனாதிபதி தேர்தலில் கட்சி ஒரு தீர்மானம் எடுத்தது, சரியாக விளையாண்டது வேறு கதை. ஆனால் கட்சி ஒரு தீர்மானம் எடுத்தால் எல்லோரும் அந்த தீர்மானத்தின் அதான் எல்லாருடைய தீர்மானமாகவும் இருக்க வேண்டும். கட்சிக்குள்ளே பேசலாம், கட்சிக்குள்ளே நான் ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன கருத்தை கட்சி ஏற்காமல் வேறு ஒரு தீர்மானம் எடுத்தால், தீர்மானம் எடுத்த பிறகு அந்த எடுத்த தீர்மானம் தான் என்னுடைய தீர்மானமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அப்படி நடக்க இல்லை. சிலர் கட்சி தீர்மானத்துக்கு நான் இணங்க மாட்டேன் என்று சொல்லி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நடந்து கொண்டவர்கள் தானே. எப்படி கட்சி அதை ஏற்றுக்கொள்கிறது? அப்படின்னா கட்சி ஒன்று, அரசியல் கட்சி ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் எப்படி ஒரு கட்சியை நடத்துறது? அப்படியான முரண்பாடுகள் அது பொது வழியில் இருக்குது. அப்போ அந்த முரண்பாடுகள் வரைக்கும் எல்லா கட்சியிலையும் அது இருக்குது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் எல்லா இடமும் இருக்குது. ஆனால் அதை முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகள் முரண் முரண்பாடுகள். இப்போ நான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன்.
2020ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த கையோட 20ஆம் ஆண்டா தேர்தல் முடிந்த கையோட திரு மணிவண்ணன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலேருந்து நீக்கப்பட்டார். சரியா, அவர் வழக்கு வச்சார். வழக்கு வச்சு நான் அந்த கட்சியில் ஏன்னா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் நான் தொடர்ந்து இருக்கிறேன் என்று சொல்லித்தான் அவர் மேயராகவும் தொடர்ந்து இருந்தார். அப்போ இது எல்லா கட்சியிலையும் நடக்கிற விஷயம் தானே. எல்லா கட்சியும் தான் நான் இப்போது கேள்வி எல்லா கட்சியிலையும் நடக்கிற விஷயம் ஏனென்றால் ஒரு ஜனநாயக சூழலில் இது தவிர்க்க முடியாது, தவிர்க்கப்பட வேணுமென்றதில் எனக்கு உங்களோட ஒத்த கருத்து. அதுதான் எந்த விருப்பமும் அதுதான். ஆனால் நாங்கள் விரும்புகிறது நடக்கிறே இல்லையே. ஏனென்று சொன்னால் சில காரணங்களுக்காக ஒருவர் இல்லை நான் இணங்க இல்லை நான் பிரிஞ்சு போகிறேன் என்று சொன்னால் ஒன்றும் செய்யலாது. இப்போ அவரை நான் முதல் சொன்னபடி பிடிச்சி வச்சு கதிரையில் இருத்தி கட்டி வைக்க இயலாது. அப்படியான சந்தர்ப்பத்தில் கட்சி கோட்பாட்டுக்கு அமைய கட்சியிட கட்டுப்பாட்டை நாங்கள் நிறுத்தத்தான் வேணும். அந்த கட்டுப்பாடு என்றது அதாவது ஒரு கட்டுக்கோப்போட ஒரு இயக்கம் இருக்க வேணுமென்றதுக்கு விடுதலை புலிகள் எங்களுக்கு ஒரு பலத்த முன்மாதிரி. நாங்கள் அந்தளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கல. ஏன்னா ஜனநாயக வழியில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் நடக்குது. ஆனால் நான் பொதுச் செயலாளராக வந்த பிறகு எங்களோட கட்சியில் அந்த கட்டுக்கோப்பு நல்லா கூடி இருக்குது. நிறைய பேருக்கு எதிராக உள்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாக தான் கட்சியை நாங்கள் ஒருமுகப்படுத்த முடியுமே தவிர நாங்கள் சரி எல்லாருக்கும் என்னன்னு சொல்கிறதுக்கு அது உரிமை இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்தால் அந்த கட்சிக்கு ஒரு கோட்பாடும் இருக்காது, ஒரு கொள்கையும் இருக்காது. அது யாரும் என்னன்னு சொல்லிட்டு என்னன்னு செய்துட்டு போகலாமன்ற மாதிரியான ஒரு இயக்கமாக இருக்கும். அது அழிஞ்சு போயிடும். அப்போ உங்களோட விருப்பம் தான் எந்த விருப்பமும். உள்ளக முரண்பாடுகள் நாங்கள் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு உள்ளூராட்சி சபைகள் இருக்குது, சில பேரை தவிசாளராக நியமிச்சிருக்கிறோம், தவிசாளர் உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒரு இடமா போய் ஆக்களோட பேசி அது தீர்த்து கொண்டு வர வேண்டாம். அது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்லையே அதை வச்சுருக்க வேணும். ஆனால் அது எல்லா மட்டங்கள்லேயும் இருக்குது. அப்போ நான் செய்ய முடியாததும் இருக்குது. இப்போ என்னோட முரண்படுற ஆக்களோட நான் அதை செய்ய இயலாது. அது வேறு யாராவது தான் அதை செய்ய வேணும். அப்போ சமூகத்தில் பெரியவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் எல்லாருக்கும் நான் இணங்கித்தான் போகிறேன். யார் என்ன ஒரு அறிவுரை சொன்னாலும் அதை செய்கிறதுக்கு நான் தயார். ஆனால் அதற்காக கட்சியிட கொள்கைகளை ஒரு சிதற விட்டு கொண்டு ஒரு ஒருமைப்பாடு இல்லாமல் நடக்கிறது முடியாத ஒரு விஷயம். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். பாரதி கண்ட புதுமை பெண்களை விட நம் தலைவன் கண்ட புதுமை பெண்கள் இந்த உலகறிய பல சாதனைகளை செய்து காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆணுக்கு பெண் சமனாக சம உரிமையுடன் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தமிழ் தேசிய அரசியலில் பெண்கள் வெறுமனே வாக்குப்பல அரசியலுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்ற கருத்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது. உங்கள் கட்சியை எடுத்துக்கொண்டாலும் தற்போது நீங்கள் அனுப்பிய தமிழ் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்றால் உங்களிடம் இப்போது இல்லை. கடந்த காலங்களிலும் நீங்கள் ஒரு பெண் ஒருவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தீர்கள். அந்த பெண் ஆளுமையால் உங்கள் கட்சியை வளர்க்கக்கூடிய செயற்பாடுகள் ஏதேனும் நடைபெற்றதா என்றால் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. அடுத்ததாக வாக்குப்பல அரசியலுக்காக, அதாவது பரிதாப உணர்வை தோற்றுவிக்கும் வாக்குப்பல அரசியலுக்காக அனந்தி சசிதரன் அவர்களும் சசிகலா ரவிராஜ் அவர்களும் உங்கள் கட்சிக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்து மக்களிடையே இருக்கின்றது. அவர்கள் அந்த வாக்குப்பலத்தை பெற்ற பின்னர் உங்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்ற கருத்தே எமது மக்களிடம் இருக்கின்றது. உதாரணமாக, அது உங்கள் கட்சியில் இன்னும் பெண்களை வளர்த்தெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக மேற்கொள்ளவில்லை என்பது எமக்கு திட்ட தெளிவாக விளங்குகின்றது. ஏனெனில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் காடு மேடு மலையெல்லாம் தேடியும் தேர்தலில் நிற்பதற்காக பெண்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை நீங்கள் பொதுவெளியில் பகிர்ந்திருந்தீர்கள். அது உங்கள் கட்சியில் உள்ள பெண்களுக்கே ஒரு இழுக்கான விடயமாக இருந்தது. காடு மேடு மலையெல்லாம் கடந்து கடுங்குளிரிலும் பனியிலும் வெயிலிலும் இரவு பகலாக நித்திரையின்றி காவல் காத்த பெண் தெய்வங்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் உங்களின் இந்த கருத்து தமிழ் பெண்களாகிய எம்மை கொதிப்படைய செய்தது என்றே சொல்லலாம். சிங்கள கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நாட்டின் ஜனாதிபதியிலிருந்து பிரதமர் வரை பல பெண் ஆளுமைகளை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஒரு சிங்கள கட்சியாக இருந்தும் ஒரு தமிழ் பெண்ணாகிய விஜயகலா மகேஸ்வரனை ஒரு சிறந்த பெண் ஆளுமையாக அவர்கள் வளர்த்து காட்டியிருக்கின்றார்கள்.
அவருடைய கணவரின் இறப்பிற்கு பிறகு அவர் எந்த காலத்திலும் தனது கட்சியை விட்டு விலத்திக் கொள்ளவில்லை. தனது கட்சியிலே அவர்கள் தோற்றாலும் வென்றாலும் அந்த கட்சியிலே இருந்து அந்த பெண்ணாலுமே அவர் நிரூபித்திருக்கின்றார். 16 வருட காலமாக நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ள பெண்களை வளர்த்தெடுப்பதற்காக ஆற்றிய சேவைகள் உங்கள் கட்சியில் மட்டுமல்ல, வெளியில் உள்ள பெண்களுக்காக, உதாரணமாக சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தமது பிரச்சனைகளை உங்கள் கட்சியை நம்பி உங்களிடம் அணுகுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற கட்டமைப்புகள், அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பாக சில நிறுவனம் சார்ந்த அமைப்புகள், புனர்வாழ்வு நிறுவனமோ அல்லது பெண்கள் சாதனை பெண்கள் தொடர்பாக நீங்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு பெண்கள் ஆய்வு நிறுவனம் போன்ற கட்டமைப்புகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்ப வன்முறைகள், சமூக வன்முறைகள் ஏற்படும் போது பெண்களுக்கான பிரச்சனைகளை ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி அந்த பெண்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக ஒரு உளவியல் ஆலோசனை நிறுவனங்கள் போன்று பலவற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கொண்ட குடும்பங்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை நீங்கள் கொடுப்பதற்காக அவர்களை அணுகக்கூடிய பெண் ஆளுமைகளை உங்கள் கட்சியில் நீங்கள் உருவாக்க வேண்டும். இவ்வாறு இந்த 16 வருட காலமாக உங்களால் உங்கள் கட்சியில் அந்த பெண் ஆளுமைகளை நீங்கள் வளர்த்தெடுப்பதற்காக உங்களால் ஆற்றப்பட்ட சேவைகள், அவ்வாறான வேலை திட்டங்களை நீங்கள் நமது மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய கட்சி ஒரு ஆணாதிக்கம் மிக்க கட்சி. இதை மிகுந்த வெட்கத்தோடு நான் சொல்கிறேன். என்றால் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து தந்தை செல்வா என்று நாங்கள் சொல்லி போற்றி பாராட்டுற அவருடைய காலத்தில் ஒரு பெண்ணும் பாராளுமன்றத்துக்கு போனது கிடையாது. திருமதி மங்கையர்கரசி அமுதலிங்கம் அன்றைக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பலரை விட ஆளுமையான ஒரு பெண்மணியாக மேடைகளிலும் எல்லாவற்றிலும் இருந்தாலும் அவருக்கு ஒருபோதும் நியமனம் கொடுக்கப்பட இல்லை. அப்படியான ஒரு காலகட்டத்தில் இருந்து எழுந்து வந்த ஒரு கட்சி, அந்த பின்னணி. ஆனபடினால நான் முதல் சொன்ன மாதிரி அன்றைக்கு எடுத்த தீர்மானங்களை இன்றைக்கு நான் விமர்சிக்க இயலாது. ஆனால் அப்படியாகத்தான் எங்களுடைய சமூகம் அப்படித்தான் இருந்தது அந்த நேரத்தில். ஆனால் நான் அரசியலுக்கு வருகிற காலத்தில் இருந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, எங்களோட கட்சிக்குள்ளேயும் தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற கட்சியினருக்கும் தெரியும். நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற விடயம், நியமனங்கள் கொடுக்குற போது 50% பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் பல தடவைகளில் சொல்லியிருக்கேன். 2015ஆம் ஆண்டு முதல் தடவையாக நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முன் வந்த போதும் நான் அந்த கருத்தை சொன்னபோது கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற ஒரு பிரமுகர் சொன்னார், அப்போ ஆண்களுக்கு அப்போ நீங்கள் கூட இடத்த விட்டு கொடுக்குறீங்களா என்று கேட்டார். என்ன, ஒரு பெண்ணுக்கு விட்டு கொடுப்பீங்களான்னு. நான் சொன்னேன், இல்லை, நான் பெண்ணிட இடத்தை நான் கேட்கல, நான் இந்த 50% என்னையும் ஒருவராக சேர்க்க முடியுமாண்டா சேர்க்கும், மற்ற 50% பண்ணு கொடுங்கோ என்று தான் சொன்னேன். அது அந்த நேரத்துலையும் சரிப்பட்டு வரையில். இப்போ நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் நாங்கள் நியமித்தவர்கள் வேட்பாளராக நியமித்த காலகட்டங்களில் கட்சி கட்டுப்பாடு இந்த கையில் இருக்கையில் பழமைவாதம் நிறைய இருந்தது. இப்போ அவர்கள் இல்லை, காலப்போக்கோடு அவர்கள் மறைந்து விட்டார்கள். இப்போ கட்சி கட்டுப்பாடு ஓரளவுக்கு என்னுடைய கையிலையும் இருக்கிறது. பெண்களை இப்போ நான் கொண்டு வருகிற பெண்களையும் நீங்கள் சொல்கிறீங்க ஆளுமை உள்ளவர்களாக நாங்கள் காட்ட இல்லையண்டு. அது ஒரு காரணமாகவும் இருக்குது எங்களுக்கு, அது ஒரு சவாலாகவும் இருக்குது. அப்போ காடு மாடெல்லாம் தேடி திரிஞ்சது என்று சொன்னதுக்கு காரணம் கட்சியில் பெண்கள் இல்லை என்ற கருத்து அல்ல, ஆளுமையான பெண்கள் பாராளுமன்றத்துக்கு வர வேணும் என்பதற்காக நாங்கள் ஒரு முக்கியமாக 2 பேரை நாங்கள் நிறுத்தின. 2 பேரும் மிகுந்த ஆளுமை உள்ள ஆக்கள், போன முறை பாராளுமன்றத்தில் நிப்பாட்டப்பட்ட ஆக்கள். ஆனால் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு என்ன கோபம்னு சொன்னால், நாங்கள் விழாகாலம் கட்சியில் இருக்கிறோம், ஆனால் நீங்கள் வேறு ஆக்களை கொண்டு வாரீங்கன்னு சொல்லி. அப்போ ஆளுமையான பெண்கள் வர வேணும் என்றது ஒன்று இருக்குது, கட்சியில் சேவை செய்கிற ஆக்களை வர வேணும் இருக்குது. அந்த மிக்ஸில் சில வேளையில் பிரச்சனைகள் வருது. மக்கள் வாக்களிக்கிற போதும் சரி, இந்த முறை நாங்கள் ஆளுமையானவர்களை முன்னிறுத்தினோம். விசேஷமாக கிருஷ்ணவேணி என்கின்ற பெண் மிகுந்த ஆளுமை உள்ளவர். ஆனால் வாக்கு கிடைக்கலையே. அப்போ பெண்களை ஏன் வாக்களிக்கல அவருக்கு? பெண்கள் 52% வாக்காளர்கள். எங்களோட தமிழ் மக்கள் மத்தியில் 54% வாக்காளர்கள் பெண்கள். அவர்கள் என்ன அவருக்கு வாக்களிக்கல?
அப்படியான ஒரு பிரச்சனையும் இருக்குது. இந்த சமூகமும் பாரதி எப்போ சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் சொல்லி 200 வருஷத்துக்கு பிறகு சமூகம் அதுக்கு இன்னும் வச்சு மேடையில் பேசுகிறது தானே தவிர அதை நடைமுறையை கொண்டு வரதுல நிறைய பின்னடைவுகள் இருக்குது. இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சம்பந்தமாக நாங்கள் இப்போ நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். நாங்கள் இப்போ தொடர்பகம் ஒன்று தொடங்கியிருக்கிறோம். அதில் ஒரு விசேஷ அங்கம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஆலோசனைகள் செய்கிறதும், நான் ஒரு மான நஷ்ட வழக்கொண்டு தாக்கல் செய்து அதில் எனக்கு ஒரு குறித்தளவு பணம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு இணக்கப்பாட்டோட அவர்கள் மன்னிப்பு கோரி பதிவு செய்துட்டு, அப்போ நான் கேட்டேன் எனக்கு வேண்டாம், ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு அந்த கணத்தை கொடுக்க சொல்லி அதை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் 2 நாட்கள் தங்கியிருந்து அடுத்ததாக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறதுக்கான ஒரு வீடொன்றை உருவாக்கி அதுக்கு தான் நான் கொடுக்க சொல்லி அங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து அவர்களுக்கு உளவியல் ஆலோசனை, சட்ட ஆலோசனை எல்லாம் கொடுத்து அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறோம். பல விஷயங்கள் நாங்கள் வெளியில் பெருசாக சொல்ல இல்லை. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் தொடர்பகத்தின் மூலமாக பல விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். மக்களுக்கு காணி உறுதி கிடைக்கிற, இப்போ நீங்கள் இப்போ கவனிச்சிருப்பீங்க, சில இடங்களில் நாங்கள் சட்ட ஆலோசனைகள் நடத்துகிறோம், லீகல் கிளினிக்ஸ் இப்போ 2 நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அது மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக குடும்ப வன்முறை, வெளியில் நடக்கிற பெண்களுக்கு வன்முறைகள் சம்பந்தமான விஷயங்களில் நாங்கள் அந்தந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்கிறது அந்த இடத்தை. ஏன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கிறவர் பிறகு ஒரு ஆளுமை உள்ள பெண்ணாக மாறுறது, வெறுமனே அந்த பாதிப்புலேருந்து தப்புறது மட்டும் இல்லை, பிறகு தானும் முன் வந்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிறுவனமாகத்தான் அதை இப்போ எங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டபடி நான் இந்த பதிலில் சொல்கிறேனே தவிர நாங்கள் இது விளம்பரம் செய்ய இல்லை. இவற்றை நீங்கள் நமது மக்களுக்கு தெரியப்படுத்தாமலும் இருக்க முடியாது. தெரியப்படுத்துவோம். அதாவது நான் இப்போ சில வேளை அரசியல் கட்சி ஒன்று இதை செய்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் வேற பார்க்கும். பிரச்சாரங்கள் என்பது தேவையற்ற ஒன்று. எமது மக்களுக்கு அது பிரயோசனமாக இருக்க வேணும். பிறகு இது ஒரு அரசியல் கட்சி வாக்குக்காக இது செய்து யாராவது சொல்ல வெளிக்கிட்டால் பிறகு அது பிரயோசனம் இல்லாமல் போயிடும். ஆனபடி நாங்கள் பின்னணியில் நின்று செய்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களை முகத்தை காட்டிக்கொள்ளாமல் மக்களுக்கு இப்படி ஒரு சேவை இருக்குன்றதை மட்டும் நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டு போகிறோம். தமிழ் தேசிய அரசியலில் பலமான சட்ட ஆளுமைகளாக நீங்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இருக்கின்றீர்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இருவருமே அதாவது ஊழல்வாதிகளாகவும் இல்லை என்பதும் எனது கணிப்பீடாக இருக்கின்றது. எனவே சிறு வயதிலிருந்தே நாம் பல நீதிக்கதைகளை படிக்கின்றோம். ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே பலம் என்று பல நீதிக்கதைகளை நாம் படிக்கின்றோம். அவ்வாறிருந்தும் நீங்கள் பதவிக்கதிரைகளுக்காக மட்டும் நாம் ஒன்றிணைவோம், ஏனைய நேரம் நாம் பிரிந்திருப்போம் என்றே சொல்கின்றீர்கள். வாக்குப்பல அரசியலுக்காகவும் பதவிக்கதிரைகளுக்காகவுமே உங்கள் அரசியல் சென்று கொண்டு இருக்க முடியாது. நான் உங்களை மட்டும் சொல்லவில்லை, அவரையும் தான் சேர்த்து சொல்கின்றேன். அதாவது திருமண வாழ்வியலில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறையை போன்றதொரு அரசியல் கொள்கையை நீங்கள் விரும்புவதாகவே எமக்குப்படுகின்றது. ஆனால் தமிழர்களாகிய நாம் எவ்வாறு எமது கலாச்சாரத்துக்கு முரணானது என்று லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறையை விரும்புவதில்லையோ அது போன்றே வாக்குப்பல அரசியலுக்காகவும் பதவிக்கதிரைகளுக்காகவும் நீங்கள் சேர்வதையும் பின்னர் பிரிந்து கொள்வதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது மட்டுமல்ல, கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசியவாதியாக தன்னை அறிமுகம் செய்கின்ற புலிக்கதை பல பேசும் CVK சிவஞானம் ஐயா டக்ளஸ் ஐயாவின் வாசலில் பிச்சை பாத்திரம் மேந்தி நின்றதை போன்றதொரு காட்சியை எந்த தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதிருந்தது. அது தொடர்பான சமூக விமர்சனங்களை நீங்கள் கடந்தே வந்திருப்பீர்கள். டக்ளஸ் ஐயாவும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அவருக்கென்றும் மக்கள் இருக்கின்றார்கள். அவர் அந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றார். அது வேறு விடயம். ஆனால் மேடைகளில் தமிழ் தேசியம், கொள்கை, லட்சியம் என்று முழங்கிய நீங்கள் அவ்வாறான ஒரு கூட்டை அமைத்ததென்பதை தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதென்றதே அந்த நேரத்து உண்மையாக இருந்தது. அப்போது
தீவு பகுதியில் உங்கள் கட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியை அப்போது தீவு பகுதியில் சற்றேனும் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் முறியடித்திருந்தார். அதற்காக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அனைத்திலும் சிறந்த அரசியல்வாதி என்பது எனது கணிப்பீடல்ல. ஆனால் ஒரு பிரதேசத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆளக்கூடிய வல்லமே அவர் புலிகளின் நிர்வாகத்திடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார் என்பது அவரது அரசியலாக இருக்கின்றது. எனவே நீங்கள் அனைவரும் பதவிக்காக சேர்தலையும் ஏனைய நேரம் பிரிதலையும் எம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றேன். அனைவரும் ஒன்றிணையுமாறும் உங்கள் ஊடகத்தினூடாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த 16 வருடமாக எமது மக்களின் அபிவிருத்தி தொடர்பாக தங்களால் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள், எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் எந்த அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டாலும் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் என்று கேட்டால் நாம் எதிர்பார்ப்பதை விட குறைவாகவே இருக்கின்றது. வன்னி என்கின்ற ஒரு நிலப்பரப்பை வைத்துக்கொண்டு அரசியல், பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கி, நீதி நிர்வாக, மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கி, பல புத்தாக்கங்களை பேணி, ஒழுக்கம் கட்டுப்பாடான ஒரு சமூகத்தை வழிநடத்தி, சமத்துவம் பேணி, முப்படைகளையும் உருவாக்கி, வெளியில் தொழிலின்றி திரிபவர்களுக்கு தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை கொடுத்து, பிச்சை எடுப்பவர்களாக நடமாடுபவர்களை தடுத்து, அனாதரவான குழந்தைகளுக்கு சிறுவர் இல்லங்களையும் முதியவர்களுக்கான முதியோர் இல்லங்களையும் உருவாக்கி, அரசறிவியற் கல்லூரி, கல்வியியற் கல்லூரி, கல்விக்கழகம், சட்டக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, காவல்துறை போன்ற பல சிவில் நிர்வாக கட்டமைப்புகளையும் உருவாக்கி, கல்வியியற் சாலைகளை உருவாக்கி, தனது 16 வயது வரையும் கல்வி கற்றிருந்த ஒருவரால் இவ்வாறான சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியுமாக இருந்திருக்கிறது என்றால், பல்வேறு நிபுணத்துவம் பெற்ற பட்டங்களை பெற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவராலும் இன்னும் ஏன் அதற்காக முயலவில்லை என்ற கேள்வி எம்மிடம் இருக்கின்றது. அதே புலம்பெயர் தமிழர்களே அந்த காலத்தில் அவருக்கும் பணம் கொடுத்தார்கள், உங்களுக்கும் பணம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அரசியல்வாதிகளும் சரி, அரச நிறுவனங்களில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளும் சரி, அவ்வாறு புலம்பெயர் தேச மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை புலிகளின் மௌனிப்பிற்கு பிறகு புலம்பெயர் தேசங்களில் அவர்களின் நிதியை முடக்கி சுகபோகம் அனுபவிப்பவர்கள் ஒருபுறம் இருக்கின்றார்கள். போலி உருவாக்கங்களை உருவாக்கி நிதி சேகரிப்பவர்கள் ஒருபுறம் இருக்கின்றார்கள். ஆனாலும் புலம்பெயர் தேசத்தின் நல்லுறவுகள் மக்களுக்காக தற்போதும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த உதவிகள் எவ்வாறு நிதி முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும் என்றோ, எவ்வாறு முதலிடப்பட வேண்டும் என்றோ அவர்களுக்கு ஒரு போதிய வழிகாட்டல் இங்கு இல்லை. அதாவது சிறந்த தலைமைத்துவமின்றி தமிழினம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனெனில் அவர்கள் அதனை முதலிட்டு, அதாவது ஒரு தொழிற்சாலை உருவாக்கங்களாக உருவாக்கி வேலை வாய்ப்புகளை கொடுத்து எமது முதலீட்டையும் பாதுகாத்து எமது எதிர்கால சந்ததி இருப்பிற்கான ஒரு பொருளாதார பலத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என்பது எமது சிந்தனை குறைபாடாகவே இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அதாவது உதாரணமாக நான் மருத்துவத்துறையில் நானும் சேவையாற்றி இருக்கின்றேன், எனது கணவரும் மருத்துவத்துறையில் சேவையாற்றி இருக்கின்றார். அந்த நேரத்தில் பல வைத்தியர்களை, வெளிநாடுகளில் இருந்த பல வைத்தியர்களை ஒன்றிணைத்து மிகச்சிறந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். மருத்துவ ரீதியான கட்டமைப்பிலேயே கிராமமாக அந்த மக்களுக்கான மருத்துவ தேவைகளை பொதுமக்களுக்கு நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். திலீபன் மருத்துவ சேவை என்ற ஒன்றை உருவாக்கி நடமாடும் மருத்துவ சேவைகளை வழங்கினார்கள். ஆனால் இன்றைய காலப்பகுதியில் அவர்கள் அங்கே நிதி சேகரிக்கின்றார்கள், இங்கு உபகரணங்களை வைத்தியசாலைகளுக்கு வாங்கி கொடுக்கின்றார்கள், அரச நிறுவனங்களை கட்டமைப்புகளை விருத்தி செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அரசாங்கத்தின் சுமையை குறைத்து அரசிடம் நாம் கேட்க வேண்டிய உரிமைகளை கேட்பதை தவிர்த்து தென்னிலங்கையில் உள்ள இடங்களை விருத்தி செய்வதற்கு அந்த நிதியை பயன்படுத்துவதற்கு உதவுகின்றீர்களே ஒழிய எமது மக்களின் சுமையை குறைப்பதற்காக நீங்கள் உதவவில்லை என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது. இது நிச்சயமாக போரினால் பாதிக்கப்பட்ட வறுமை நிலையில் வாழும் எமது மக்கள் தொடர்பான நிலைமையை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும்.
பலர் கோயில்களில் முதலீடு செய்கின்றார்கள். பல கோயில்களை புனரமைப்பதற்காக கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கின்றார்கள். இவர்கள் கூடவே கடந்த காலங்களில் எமது விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு அமைப்புடன் மிக நெருக்கமான தொடர்புகளை பேணியவர்களே ஒரு பிழையான வழிநடத்தலில் இவ்வாறான வேலைகளை மட்டும் செய்கின்றார்கள். உதாரணமாக சொல்லப்போனால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருவாசக அரண்மனை, திருக்குறள் மண்டபம் போன்றவை ஏற்றுக்கொள்ளக்கூடியபடியா, ஆனால் கோடிக்கணக்கான பணத்தை புனரமைப்புக்கு செலவழிக்கின்ற நேரத்தில் நீங்கள் ஒரு தொழிற்சாலையை கட்டி வறிய மக்களுக்கு பசியாற்றி இருக்கலாம், வறிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம். இவ்வாறு பல தவறுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் உருவாகி நீங்கள் அனைவரும் இவ்வாறான புலம்பெயர் தேசத்து மக்களின் நிதியை ஒரு ஒழுங்கான முகாமைத்துவம் பேணி, ஏன் பல இலவச மருத்துவமனைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். அவ்வாறு செய்வதற்கெல்லாம் நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று எனது கருத்தியலாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு வசதிகளை நீங்கள் உருவாக்கி, நான் தற்போது மருத்துவத்துறையை சார்ந்து எனக்கு தெரிந்த விடயங்கள் என்பதால் நான் உங்களுக்கு மருத்துவத்துறையை மட்டும் சொல்லிக்கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு துறைகளிலும் இவ்வாறு இருக்கின்றது. நேர்மையாக இருந்த அரசு அதிகாரிகளை கூட நேர்மையற்றவர்களாக மாற்றியிருக்கின்றார்கள் புலம்பெயர் தேசத்து உறவுகள் சிலர். எனவே நீங்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு எமது மக்களின் அபிவிருத்திக்காக நீங்கள் முனிய வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக இருப்பதுடன், எமது மக்களின் அபிவிருத்திக்காக தமிழரசு கட்சியாகிய நீங்கள் இதுவரை எதிர்கால சந்ததியின் நலன் கொண்டு செய்யப்பட்ட ஏதாவது அபிவிருத்தி திட்டங்கள், வேலை திட்டங்கள் இருந்தால் அதனை எமது மக்களிடம். அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை உங்களோட வாயாலேயே மக்களுக்கு ஒரு அறைகூவலாக நீங்கள் விடுத்தது நல்ல விஷயம் என்றால் அதையே எண்ணக்கருவோடு தான் நானும் இருக்கிறேன். ஆனால் நான் சொன்னால் கோயிலுக்கு காசு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டார் என்று சொல்லி ஒரு பக்கம் எழும்பி வரும். இல்லாட்டி இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. இது நீங்களே சொல்கிறது நல்ல விஷயம். நீங்கள் சொல்கிற அத்தனை கருத்தோடு நான் இணங்குறேன். நாங்கள் பல முயற்சிகள் செய்திருக்கிறோம். நான் 2015 19 வரையான ஆண்டு காலத்தில் செய்யப்பட்ட விஷயத்தை சொன்னான். அதில் நிறைய முன்னெடுப்புகள் நடந்தது. மூலதனங்களை கொண்டு வர்றதுக்காக பனை நிதியம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்போ எங்களுக்கு அரசாங்கத்தோட ஒரு இணக்கப்பாடு இருக்கிற நேரத்தில் அப்படியான பல முயற்சிகள் செய்யப்பட்டது. பிறகு கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் கூட வடக்கு கிழக்குக்கான ஒரு அபிவிருத்தி நிதியம் ஒன்று நாங்கள் உருவாக்குறோம். அதுக்கு அவர்கிட்டையே நேரடியாக போய் அனுமதியை பெற்றனான். பிறகு ரணில் விக்ரமசிங்கம் அதுக்கு இணக்கம் தெரிவித்தவர். இந்த அரசாங்கம் இன்னும் அதுக்கு இணக்கம் தெரிவிக்க இல்லை. ஆனால் ஒரு பாரிய அளவில் மற்ற நாட்டு தலைவர்களோடு எல்லாம் பேசி நாங்கள் செய்திருக்கிற ஒரு நிதியம் ஒன்று. அது சம்பந்தமாக தேர்தல் காலத்தில் ஒரு விடயம் நான் வெளிப்படுத்தினான். இப்போவும் அது அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் ஒருவர் வருகிறார் வெளிநாட்டிலேருந்து, ஜனாதிபதியோட சந்திப்பு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக நாங்கள் இங்கே அடிமட்டத்தில் வேலைவாய்ப்புகளை கூட்டுறதுக்கான அபிவிருத்தி வேலைகள், அதாவது தொழிற்சாலைகள் அப்படியான விஷயங்கள் சம்பந்தமாக முயற்சிகளை செய்கிறோம். அரசாங்க நிதியை நாங்கள் கேட்காம விட்டதுன்னு இல்லை. பல இடங்களில் நீங்கள் பாராளுமன்ற உரைகளை பார்த்தாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அதான் கேட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு பணம் வேணும், அதுக்கு பணம் வேணும் என்று வாங்கி பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அதுவும் நடக்குது. ஆனால் அதுக்கு மேலதிகமாக இது போரால் பாதிக்கப்பட்ட ஒரு விடயம் என்றபடினால கடைசியாக நான் ஜனாதிபதியோடு பேசின வேளையில் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் என்ற அடிப்படையில் வடகிழக்குக்கு ஒரு விசேஷ அபிவிருத்தி திட்டம் ஒன்று செய்ய வேணும். அது மாகாண அதிகாரத்தை கைப்பற்றதாக இருக்கக்கூடாது, மாகாண அதிகாரத்துக்குள்ளே இருந்து செய்யப்படுறதாக இருக்க வேணும். ஜனாதிபதி என்கிட்ட சொல்லியிருக்கிறார், அதுக்கான ஒரு கட்டமைப்பை நீங்களே வரைஞ்சி காண்பீங்க உண்டு. அப்படியான பல முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. மற்றது இந்த கட்சிகள் சம்பந்தமாக நீங்கள் சொன்ன விஷயத்துலேயும் அதே கருத்து தான் என்ன டைம் இருக்குது. நாங்கள் ஒருவரையும் வெளியில் போக சொல்லி ஒரு காலமும் சொன்னது இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்ததும் இல்லை. ஒவ்வொருவரும் வெவ்வேறு காரணங்களுக்காக வெளியேறுகிறார்கள். வெளியேறினவர்கள் திரும்பி வந்தும் இருக்கிறார்கள், வந்தவர்கள் திரும்பியும் வெளியில் போயும் இருக்கிறார்கள். ஆனந்த் சங்கரியை சொல்லலாம், தமிழர் விடுதலை கூட்டணி தான் முதல்ல இருந்த தமிழரசு கட்சி இருக்கே இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள. ஆனால் அவர் வெளியேறினார். 2013 மாகாண சபை தேர்தல் நேரம் உள்ளே வந்தார்.
பிறகு போனஸ் ஆசனத்தை கொடுக்கலன்னு பிறகு வெளியேறினார். அப்படி ஆனாக்கள் இருக்கிறார். EPRLF தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கலன்னு வெளியேறினார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 2010 தங்களுக்கு 2 ஆசனம், இன்னும் ஒரு ஆசனத்துக்கு பதிலாக 2 ஆசனத்துக்கு பதிலாக 4 ஆசனம் வேணும் என்று கேட்டுட்டு வெளியேறினதாக சொல்லப்படுது. நான் அந்த நேரத்தில் கட்சியில் பிரதானமாக இருக்கையில் எனக்கு அது முழுசாக தெரியாது, சொல்லப்படுற விஷயத்தை சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு காரணங்களுக்காக வெளியேறியிருக்கலாம். ஆனால் அனைவரும் ஒன்றாக இருந்து இதை முன்னெடுக்க வேணும் என்றதில் எனக்கு முழுமையான உடன்பாடு இருக்குது. நாங்கள் அதற்கான முன்னெடுத்தல்களையும் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு சாட்டு சொல்லிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் வழியில் நிற்கிறது நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. மற்றது ஒரு இராணுவ கட்டமைப்பில் நிர்வாகத்தை நடத்துறதும் பல விஷயங்களை ஒன்றிணைத்து செய்வதற்கும் ஒரு ஜனநாயக சூழலில் அதை செய்கிறதுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ விடுதலை புலிகளோட நிர்வாக கட்டமைப்பு மிக இறுக்கமாக இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது என்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதை ஒரு ஜனநாயக சூழலில் நடைமுறைப்படுத்தல அந்தளவுக்கு இறுக்கமாக கடைசி வரையும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட முயற்சி இருக்குது, அப்படியாக இருக்க வேணுமென்ற எண்ணம் இருக்குது. அதை நிறைவு செய்வதற்கான பல நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் பேசுகிற போது எனக்கு ஏற்பட்ட இன்னொரு விருப்பம், நீங்களும் உதவி செய்யணும் உங்களோட தொடர்பகத்தில். விசேஷமாக பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் பல முன்னெடுப்புகள் செய்கிறோம். எல்லாவற்றையும் பகிரங்கமாக நாங்கள் சொல்கிறது இல்லை. ஏன்னா பல பெண்கள், வன்முறைக்கு ஆளாகிற பெண்கள் அந்த விடயங்களை வெளியில் தெரிய பண்ணுறது, அல்லது அந்த இடம் எங்கே இருக்குன்னு அடிச்சு தரத்துற கணவனுக்கு தெரியக்கூடாது, அந்த இடம் எங்கே இருக்குன்னு பாதுகாப்பான இடமாக இருக்க வேணும், சரிதானே? அப்படியான விடயங்கள் நாங்கள் பாதுகாப்பையும் கருதியும் செய்கிறாங்க. அப்படியே அது நேர்காணலில் சொல்ல முடியாவிட்டாலும் பிறகு நான் உங்களோட பேசுகிறேன். அப்படியான விடயங்களில் நீங்கள் இணைந்து கொள்ள வேணும் என்றதும் எங்களுடைய விருப்பம். இப்படி ஒரு நேர்காணலில் நேரடியாக கேட்டு என்னட்ட துருவி கேள்வியில் கேட்டதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் காரணமாக நாங்கள் இதோட இறுதி விடயமாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற விடயம், நீங்கள் உங்களுக்குள்ளே அனைவரும் அடிபட்டு ஒருவருடன் ஒருவர் பிரச்சனைப்படுகின்றபடியால் கடந்த காலத்தில் தேர்தலின் போது நீங்களே கூறியிருந்தீர்கள் ஒரு சிங்கள கட்சியே இங்கு பெருமாதிக்கம் செலுத்தி இருக்கின்றது. எனவே உங்களுக்குள் உள்ள பிரிவுகளை உருவாக்கி ஒரு சிங்கள கட்சிக்கு எமது நிலங்களை நாம் தாரை வார்த்து கொடுக்க முடியாது. தற்போது நாட்டின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஏனைய இனவாதிகளை விட அவரது செயற்பாடுகள் ஊழலை ஒழிப்பதும் போதையை கட்டுப்படுத்துவதுமாக சிறந்த வகையிலேயே சென்று கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கடந்த புத்தர் சிலை விவகாரத்தில் உங்களுக்கு தெரியும், இனவாதிகள் எதற்காகவும் அவரை அனுமதிக்கப் போவதில்லை. உங்கள் அரசியல் தீர்வு திட்ட வரைவுகளையும் நீங்கள் பாராளுமன்றில் கொடுக்கும்போது அல்லது அவரிடம் கையளிக்கும் போது அனைவரும் சேர்ந்து ஒருமித்து ஒரு குரலாக கொடுக்கும் போதுதான் அதனை ஏற்றுக்கொள்வதற்காக பல குரல்கள் ஒலித்திருக்கின்றது என்ற ஒரு தோற்றப்பாடு அங்கு உருவாகும். அல்லது இனவாதிகள், உதாரணமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எமது மக்களின் உரிமையை பெறுவதற்காக தான் தன்னாலான அளவிற்கு முயற்சிகளை செய்வதாக. ஆனாலும் அவை எவையுமே நமக்கு அவர் வழங்குவார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஏனெனில் கடந்த காலங்களில் நாம் பலரிடம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். அதன் விளைவு நமக்கு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை இருந்தாலும் அவரை விட நாம் ஏனைய இனவாதிகளை நம்ப முடியாது என்கின்ற ஒரு கருத்தியலும் இருக்கின்றது. எனவே நிச்சயமாக அவர் சிறுபான்மையினரது உரிமைகளை அங்கீகரிக்காத எந்த ஜனநாயகமும் நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது. அதுவே அவர்களின் கடந்த கால வரலாறாக இருக்கின்றது. எப்போதும் ஒடுக்குபவர்களால் கொடுக்கப்படுவதில்லை, தானாக முன்வந்து கொடுக்கப்படுவதில்லை. சுதந்திரம் என்பது ஒடுக்கப்படுவோரால் கோரப்பட வேண்டும். அவ்வாறு ஒடுக்கப்படுவோராகிய மக்களாகிய உங்களால் அது கோரப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அவராக தானாக முன்வந்து கொடுக்கும்போது எதிர்காலத்தில் நீங்கள் அரசியலே பேச முடியாத ஒரு நிலைமையையும் மக்களும் உண்டு பண்ணுவார்கள், அவரும் உண்டு பண்ணக்கூடும். எனவே இந்த ஜனாதிபதியின் காலத்தில் விட்டால் எமக்கான தீர்வுக்கான சந்தர்ப்பம் அதற்கு பிறகு அமையாது. எனவே நீங்கள் நிச்சயமாக இதற்காக ஒத்துழைக்க வேண்டும். The greatest politician must humble himself before the lowest constituent. The greatest governor must humble himself before the lowest person. The greatest president must humble himself before the lowest citizen.
the greatest leader must humble himself before the lowest servant. இந்த ஒரு முயற்சியை அவருடைய அரசியலில் எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. திங்கர்ஸ் ஆர் லீடர்ஸ், லீடர்ஸ் ஆர் திங்கர்ஸ். நீங்கள் நிச்சயமாக நன்றாக சிந்திக்க வேண்டும், அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாக இருந்து உங்கள் ஊடகத்தினூடாக மக்களுக்கும் உங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பல கருத்துக்களை என்னால் கூறக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு முறையும் வேணுமென்றால் நாங்கள் சந்தித்து வேறு விஷயங்களை பேசலாம். சரி, நன்றி.